ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஃபோட்டோவில் எப்படி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு ஃபோட்டோ அதுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை பென்சிலில் வந்து வரைஞ்சிக்கோங்க. நம்ம அப்போ தான் ஹோல் போட்டுட்டு ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது பிடிச்சி இழுக்கிற மாதிரிலாம் இழுத்தா இந்த ஃபோட்டோ வந்து கிழிஞ்சிரும். எனக்கே 2-3 இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிழிஞ்சுது. ஸோ நம்ம யோசிக்காமல் நம்ம கிளாத்துன்ற மைண்ட் செட்டில் அந்த நாட்டை பிடிச்சி இழுக்கும்போது மேலே இருக்கிற நாட்டு கீழே இருக்கிற நாட்டுக்கு பிடிச்சி இழுக்கும்போது அது மாதிரி நீட்டாக கிழிஞ்சிரும். ஸோ அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம இதில் வந்து ஓவன் ரோஸ் தான் போட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நான் வீல் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ கோடு போடுற இடத்துல வந்து நான் ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போது மேலேயுமே வந்து லைன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது ரைட் சைடில் அதே மாதிரி வீல் மாதிரி வரைஞ்சிக்கலாம். நமக்கு வீல்னால் 5 வரும் நமக்கு உள்ள. அது மாதிரி எங்கே உங்களுக்கு ஃப்ளார் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பிக் சைஸ் ஸ்மால் சைஸ் வரைஞ்சிக்கோங்க. கீழே போகிற லைன்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறேன். லைனை வந்து ப்ராப்பராக நீளமாக போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போடுங்க. இப்போது அந்த இடத்துல ஹோல் போட்டுக்கலாம். நம்ம எங்கே வந்து 5 இடத்துல வந்து நம்ம ஊசியை குத்தி த்ரெட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து ஹார்ட்டின்னு வரைஞ்சிருக்கேன். அந்த ஹார்ட் ஃபுல்லாக நான் ஹோல் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு ஹார்ட் வரைஞ்சிருக்கேன். அங்கேயுமே நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அது மாதிரி ரைட் சைட்லையுமே நான் வந்து ஓவன் ரோஸ் போட்டிருக்கேன். அங்கேயுமே நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நான் ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து இது எப்படி போடணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம வீல் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 5 லைன் போட்டுக்கிறோம். கொஞ்சம் பின்னாடி பார்த்து தான் நம்ம ஹோல் குத்தி போட முடியும். இல்லாட்டி நம்ம வேறு எங்கேயோ ஹோல்ஸ் போட்டுருவோம். இப்போ 5 போட்டதுக்கப்புறம் கீழேருந்து குத்தி எடுத்துக்கலாம் த்ரெட்டை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லூப்பையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி இந்த ரோஸை போடணும். ஏன்னா இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியும். இதுலேயுமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்தா வீடியோ ரொம்ப பெருசாக போகும். இதோட வீடியோவே கிட்டத்தட்ட 1 hour 25 minutes இருந்ததை நான் எடிட் பண்ணி 14 minutesக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அவ்வளோ பெரிய வீடியோ போடவும் முடியாது. அதுக்கான வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். உங்களுக்கும் அது பார்க்க போர் அடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்கிப் பண்ணி போடுங்க. இதுதான் வந்து ஓவன் ரோஸ் சொல்லுவாங்க, இல்லை வீல் ஓவன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன்று நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் நம்ம எல்லா ரோஸுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், கலர் காம்பினேஷன் உங்களோட விருப்பம்தான். நீங்கள் எந்த கலர்ஸ் இருக்கோ, எந்த கலர் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. சேம் கீழேருந்து நான் த்ரெட்டை குத்தி மேலே கொண்டு வந்துட்டு நம்ம எந்த இடத்துல குத்துறோமோ அந்த இடத்துல அந்த லூப்பை ஸ்கிப் பண்ணிடணும். அதுக்கடுத்த லூப்பில் தான் நம்ம கீழே விடணும். ஸோ ஒவ்வொரு லூப்புமே ஸ்கிப் பண்ணி இந்த ரோஸ் நம்ம போடணும். இது உங்களுக்கு தெரியும். தெரியலனா என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலுமே என்கிட்ட கேளுங்க. அதுக்குமே நான் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடுமே ரோஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் போட்டுட்ருக்கேன். அந்த சைடு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், இது என்னோடய பையன்தான். என்னோடய பையனுக்கு பாப்பா ட்ரெஸ் போட்டு நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். ஸோ அதில் இருக்கிற கலர்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளூ, அந்த எல்லோ, ப்ளூ கலர், பிங்க் கலர் கொடுத்துருந்தேன் நான். ஸோ எல்லா கலர்ஸும் என்கிட்ட இல்லை, இருக்கிறதாச்சும் நான் மேனேஜ் பண்ணியிருந்தேன். பாருங்கள், ரோஸ் வந்து குட்டியாகவும் பெருசாகவும் வரைஞ்சிக்கிறது நம்மளோட விருப்பம்தான். நமக்கு எப்படி இங்கே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரோஸை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைன்ஸில் வந்து நான் ஸ்டெம் ஸ்டிச் போடுறேன். ஸ்டெம் ஸ்டிச்சுமே உங்களுக்கு எப்படி போடணுன்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஃபோட்டோவில் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா கிழிஞ்சிரும். நீங்கள் பொறுமையாக தான் ஒர்க் பண்ணணும். எனக்கு இந்த ஸ்டெம் ஸ்டிச் போடும்போது தான் கிழிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்து ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டெம் ஸ்டிச் போட்டு நம்ம இழுக்கணும் இல்லையா, அப்படி இழுக்கும்போது கிழிஞ்சிருது. ஸோ பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். எங்கெல்லாம் லைன்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே ஸ்டெம் ஸ்டிச் தான் போட்டிருந்தேன், ரைட்டு லெஃப்ட்டில். அப்புறம் பேபியோட மேலே ஹெட்லேயுமே நான் வந்து லெஃப்ட்லேருந்து லைன்ஸும் ரைட்லேருந்து ஒரு லைனுமே போட்டு நான் போட்டிருப்பேன், ஒர்க் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த ஸ்டிச்சஸ் ஒர்க் வேணும்னா என்னோடய சேனலில் இருக்குது வீடியோஸ், அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இதுலேயுமே நான் ஃபுல் டீட்டெயில்டாக கொடுக்க முடியாது. பட் என்னென்ன ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா, அதனால் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ மேலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்து லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், நீங்கள் ஒர்க் வந்து நான் சொன்ன மாதிரி இதில் பொறுமையாக தான் பண்ணணும். நீங்கள் ஸ்பீடாக பண்ணக்கூடாது, கிழிஞ்சிடும். அதனால் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள்.
இப்போ நான் வந்து இதில் வந்து கொடி டிசைன் மாதிரி ஸ்லாண்டிங்காக நான் கொடுத்துக்கிறேன். அதில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கறதுக்காக அது வந்து பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக நான் இது மாதிரி மேலே மட்டும் அது மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். கீழெல்லாம் ஜஸ்ட் வந்து ஸ்டெம் ஸ்டிச் மட்டும் லைன் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ளாருக்கு நடுவில் நம்ம லீஃப் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம சாட்டன் ஸ்டிச் கொடுத்துக்குறோம். எப்படி உங்களுக்கு லீஃப் ஃபில் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த சாட்டன் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், நான் லீஃப் ஃபில் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளாருக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கிறதுல நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கணும். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள், இல்லை ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனாலுமே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எந்த டவுட்னாலுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது, உங்களுக்கு பார்க்குறதுக்குமே இன்ட்ரெஸ்டிங் இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேயுமே நம்ம மேலே வந்து ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போது இங்கே வந்து நான் கீழேருந்து ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்து கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம லெஃப்ட்டில் ஃபினிஷ் பண்ண மாதிரி தான் ரைட்லேயுமே நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் அதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறேன். இப்போ ஃப்ளாரில் நடுவில் இருக்கிற இடத்துலையுமே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபில்லிங் கொடுத்துக்கணும். அங்கே ஏன்னா ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்குது நமக்கு, அதனால் அந்த இடத்துல வந்து ஃப்ளார் கொடுத்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்டெம் ஸ்டிச் வந்து ப்ராப்பராக போடுங்க, அப்போ தான் பார்க்க நமக்கு அழகாக இருக்கும். இது ஃபோட்டோ ஃபுல்லாகவே நான் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் சும்மா சிம்பிள் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். பட் ஒரு ஃபோட்டோவில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்காக நான் கீழேயுமே உங்களுக்கு லேசி டேஸியுமே சொல்லி கொடுத்துருவேன். இதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது என்ன ஸ்டிச்சஸ்ன்னு அப்புறம் உங்களுக்கு டவுட் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா லேசி டேஸி போடுறேன். இந்த லேசி டேஸியுமே உங்களுக்கு நான் ஸ்டிச்சஸில் சொல்லி கொடுத்துருப்பேன் பேசிக்கில். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒர்க்கும் நான் பண்ணுறேன். ஃபுல்லாகவே வந்து நான் ரெட் கலர் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே லேசி டேஸ் எப்படி போடணுமோ அப்படி தான் போட்டேன். 2 ஸ்டிச் மட்டும் உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன். அது உங்களுக்கு கொஞ்சம் நான் ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன். சேம் நம்ம வந்து ஓவன் வீல் எப்படி போடுறோமோ அது மாதிரி தான் அந்த லூப்குள்ளே ஊசியை விட்டு விட்டு வெளியே இழுக்கிறோம் நம்ம. இதுதான் ஸ்டிச்சஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லூப்பை மேக் பண்ணிக்கலாம். மேக் பண்ணிவிட்டு மேலே லாக் ஸ்டிச் கொடுத்துக்குறோம். லேசி டேஸி போடுற மாதிரி தான். பாருங்கள், இங்கே நான் ஸ்லோ பண்ணுறேன். அந்த லூப்புக்குள்ளே ஊசியை விட்டு வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு எப்படி கிராஸ் ஸ்டிச் மாதிரி நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், அந்த த்ரெட்டில் ஊசியை கீழே குத்தி நம்ம மேலே இருக்கிற லூப்புக்குள்ளே ஊசியை விடுறோம். நான் மேலே கையில் லூப் வச்சுருக்கேன் பாருங்கள், அதுக்குள்ளே நான் ஊசியை விட்டு எடுக்கிறேன். இது ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு அழகாக வரும், ஒரு நாட் மாதிரி வரும். இதனால் உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக போட்டதால உங்களுக்கு நான் பொறுமையாக காமிக்கிறேன். ஊசியை உள்ளே குத்தி லூப் வழியாக கொண்டு வந்து வெளியே எடுக்கிறோம். இப்போ நான் விரலை வச்சு ஒரு லூப் மேக் பண்ணுறேன்னா அந்த லூப்புக்குள்ளே தான் நான் ஊசியை விடுறேன். பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் இது போடணும் அப்படின்னு கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். இது மாதிரி தான் ஒர்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோவில் எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளவர் ஒர்க்கோ இங்கே சன்ஃப்ளவர் கூட கொடுத்துக்கலாம். ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழேருந்து மேலே சன்ஃப்ளவர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துட்டு சன்ஃப்ளவர் மாதிரி கொடுத்திங்கன்னா அது இன்னும் அழகாக இருக்கும். நான் ஃபோட்டோவில் இருக்கிற ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோடய டிசைனை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது மாதிரி தான் நீங்களுமே ஒர்க் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஹார்ட்டின் மட்டுமே கொடுக்கலாம். ஒரு ஃபோட்டோவில் ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியோ உட்காந்துட்டு இருக்க மாதிரியோ இருக்குது அப்படின்னா அங்கங்கே குட்டி குட்டியாக ஹார்ட்டின் மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம், கார்டன் மாதிரி ஒர்க் பண்ணலாம். இது மாதிரி ரோசஸ் கொடுத்துமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மட்டும் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஒரு வெட்டிங் ஃபோட்டோவில் பின்னாடி கார்லாண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஃப்ளவர் வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்து அந்த ஃப்ளவரை டெக்கரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியுமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹார்ட்டின் பாருங்கள், ஹார்ட்டினுக்கு நம்ம சாட்டன் ஸ்டிச்சு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சாட்டன் ஸ்டிச் உங்களுக்கு தெரியும், மேலேருந்து கீழே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துப்போம், அதுதான் சாட்டன் ஸ்டிச்சு. இது ஹார்ட்டின். நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஃபுல்லாக அங்கங்கே ஹார்ட்டின் மாதிரி கொடுத்திங்கன்னா அது ஒரு டிசைன் உங்களுக்கு வந்துடும். இப்போ கீழேயுமே நான் ஒரு ஹார்ட்டின் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி ஃபோட்டோ ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது, ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த ஃப்ளாருக்கு நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் ஃபுல்லாகவே
அது ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நீங்கள் 2-3 டைம்ஸ் வந்து த்ரெட்டை ஊசியில் நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா தான் அது வந்து எடுத்து காமிக்கும். நீங்கள் 1 டைம் பண்ணும்போது அதோட முடிச்சு வந்து உங்களுக்கு பெருசாக காமிக்காது. 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் 3 டைம்ஸ் கூட பண்ணலாம். நீங்கள் 2 டைம் கிடையாது, 3 டைம்ஸ் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் த்ரெட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொடி டிசைனில் வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அங்கங்கே ஒன்று இப்படி தான் கொடுக்கணும். நீங்கள் கிட்ட ரொம்ப கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நான் ப்ளூ கொடுத்ததுக்கு இந்த பக்கம் ஸ்பேஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நான் பிங்க் கொடுத்துக்கிறேன். இந்த பக்கம் ஒரு பிங்க்கு, இந்த பக்கம் ஒரு ப்ளூ, பட் மேலேயும் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. நேராக நான் கொடுக்கல. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, ஒரு எப்படி ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்துருக்கேன் நான். நேராக கொடுக்கல. அப்படி கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. ரொம்ப ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். சிம்பிளாக நீட்டாக இருக்கணும் ஒர்க்கு. ஸோ நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் நிறைய பண்ணக்கூடாது, பார்க்க நல்லா இருக்காது. பட் உங்களுக்கு ஒர்க் இப்படிலாம் பண்ணலான்னு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் அந்த ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன். பார்க்கவே எனக்கு அது ரொம்பவே அழகாக ரொம்ப பிடிச்சிது. இதில் எனக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டோட கொடி டிசைன் ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்தது தான் எனக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய கிளாஸஸ் நான் போட்டிருக்கேன். எல்லாமே ஃபீஸ் 99 தான். நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு ஹேர் அக்சசரிஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு வந்து ஹெட் பின், அதாவது நமக்கு ஹேர் பின் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பின்லேருந்து சென்டர் கிளிப்லேருந்து உங்களுக்கு அலோகேட்டட் கிளிப்பு, அப்புறம் டிக்டாக் கிளிப்பு, அதுக்கப்புறம் சாரீ ப்ரூச் பின்னு, குழந்தையோட ஹெட் போ, இது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். ஸோ 99ல் உங்களுக்கு 2 கிளாஸஸ் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீன் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த நம்ம ரோஸில் வந்து ஒரு பேர்ல் பீட் கொடுத்து அதை நான் வந்து அது எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் பண்ணிக்கிறேன். அதோட ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். பேர்ல் பீட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த லேசி டேஸிக்கு நம்ம வந்து க்ரீன் கலரில் ஸ்டெம்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அது ஒர்க் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கீழேருந்து உள்ளே கொண்டு போயிட்டு அந்த லேசி டேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த எட்ஜில் வந்து லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரில் நீங்கள் பிடிச்சி இழுக்காதீங்க. எனக்கு அந்த லேசி டேஸில் மேலே பாருங்கள் லைட்டாக ஃபோட்டோ கிளியறது உங்களுக்கு தெரியும். ஊசியே உடஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் செகண்ட் நீடில் எடுத்துருக்கேன். இப்போது நான் வந்து ஸ்டெம்க்காக ஊசி குத்திட்டேன், ஸ்டெம்ஸ் போட்டுட்டேன் பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஃப்ளாருக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சென்டர்லேயும் ஒரு ஒர்க் பண்ணணும் நம்ம. க்ரீன் கலர், அப்போ தான் பார்க்க நமக்கு அது அழகாக இருக்கும். எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். சென்டரில் ஒரு கீழேருந்து சென்டருக்கு ஒரு ஸ்டிச்சு, லெஃப்டில் ஒரு ஸ்டிச்சு, ரைட்டில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் நீளமாக ஒரு ஸ்டெம் கொடுத்துருக்கேன். லேசி டேஸ்லேயே இது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இதனால இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இந்த ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குன்னு. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த ஒர்க்குக்கு பின்னாடி எனக்குன்ட்டு இல்லை, எவ்வளோ பேர் வீடியோஸ் போட்டுருவாங்க, எல்லாருக்குமே அதில் ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. வீடியோ எடுக்கும்போதெல்லாம் தண்ணி கூட குடிக்க டைம் கிடைக்காது நமக்கு. அதை எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ளே ஃபுல் டயர்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இல்லை, எல்லாருக்குமே பண்ணுங்கள். யாரோட வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்களால நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இமேஜ் அண்ட் ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இந்த வீடியோவில் இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். See you guys, bye.